ஒவ்வொரு மாநிலத்திலும் 5 வருஷம் பதவிக்காலம் இருக்கணும்னு சொல்லுது. மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்படணும். 3 அடுக்குலயும் பெண்களுக்கு எஸ்சி எஸ்டிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஜில்லா பரிஷத்தோட தலைவர் யாராகணும்? மாவட்ட கலெக்டர். அடுத்து கட்கீல் குழு. ஓகேங்களா? கட்கீல் குழு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் அரசியல் அமைப்பு அந்தஸ்து வழங்கணும். பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்து வழங்கணும்னு சொல்றாரு. அதேதான். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் 3 அடுக்குமுறையை இவரு சொல்றாரு. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் நிலையான காலம் 5 ஆண்டுகள் அதே சொல்றாரு. 3 மட்டங்களிலும் நேரடி தேர்தல். இவரு பாருங்க, இதை நோட் பண்ணுங்க. 3 மட்டங்களில் என்ன சொல்றாரு? ஹைலைட் கட்கீல்குள்ள 3 மட்டங்களிலும் நேரடி தேர்தல் நடத்தணுன்றாரு. அது பஞ்சாயத்து ராஜ்களுக்கு வரிகள் வசூலிக்கவும் அதிகாரம் அளிக்கப்படும். பஞ்சாயத்து ராஜ்க்கு என்ன பண்ணும்? வரி வசூலிக்க அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? அசோக் மெஹ்தா சொன்னாரு. இங்கே வருது, பஞ்சாயத்து ராஜ்களுக்கு வரிகள் வசூலிக்கவும் அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும். மாநில நிதி ஆணையம், மீண்டும் அதே சொல்றாரு. மாநில தேர்தல் ஆணையத்தையும் ஒன்று அமைக்கணும். ஓகேங்களா? கட்கீல் குழு சொன்னது என்ன? மாநில தேர்தல் ஆணையம், மாநில நிதி ஆணையம். ஓகேங்களா? அதே துங்கன் கமிட்டி எதை சொல்லலாம்? மாநில தேர்தல் ஆணையத்தை மென்ஷன் பண்ணல. இவர் மாநில தேர்தல் ஆணையத்தையும் நிதி ஆணையத்தையும் ரெண்டு இருக்காரு. ஆமா, தேர்தல் ஆணையம் இவர் தான் மென்ஷன் பண்றாரு. ஓகேவா? அந்த மாதிரி வரி வசூலிக்கப்பட வேண்டும் சொல்றாரு. அப்புறம் நேரடி தேர்தல். ஓகேங்களா? ஷார்ட்டா கூட எழுதிக்க. அதேதான். அரசியலமைப்பு அந்தஸ்து, 3 அடுக்குமுறை, பதவிக்காலம் 5 வருஷம் பதவிக்காலம், நேரடி தேர்தல், 3 மட்டங்களுக்கும் நேரடி தேர்தல், வரி வசூலிக்கப்பட வேண்டும், மாநில நிதி ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம். ஷார்ட்டா எழுதிங்க. ஓகேங்களா? அது தந்துவாலா குழு அறிக்கை பார்த்தோமா? தந்துவாலா பிளாக் லெவல் பிளானிங் பார்த்தோமா? தொகுதி அளவிலான திட்டமிடல். அனுமந்தராவ் குழு அறிக்கை மாவட்ட லெவல் திட்டமிடல். ரெண்டுமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? 1984. இது 1978. அடுத்தது 2 குழுக்களும் அடிப்படை பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் செயல்பாடு மாவட்ட அளவில் செய்யப்பட வேண்டும். ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா, அடிப்படை பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். அந்த திட்டமிடல் எப்படி செயல்படணும்? மாவட்ட அளவில் செய்யப்பட வேண்டும். ஓகேங்களா? 2 குழுக்கள் என்ன சொல்லுது? அது பிளாக்னு சொல்லுது, இது மாவட்டம்னு சொல்லுது. ஆனா கான்செப்ட் ஒன்று தான். ரெண்டுமே திட்டமிடல் செயல்பாடுகள். அதனாலதான் மாவட்ட திட்டக்குழுலாம் உருவாக்கி இருக்கும்ல, அதை மென்ஷன் பண்றாங்க. பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் செயல்பாடு மாவட்ட அளவில் செயல்பட வேண்டும். 2 மாதிரிகளும் பரவலாக்கப்பட்ட திட்டத்தில் கலெக்டர் குறிப்பிடத்தக்க பங்கு. ரெண்டுத்துமே என்னதான் சொல்றாங்க? கலெக்டர். மாவட்ட அளவில் வந்தாலே கலெக்டர் தானே. ஓகே, இப்பதான் 73, 74. ஓகே, 73 பஸ் பாக்குறோம். கிராம சபை ஒண்ணு வேணும்னு சொல்றது என்னது? 243A. ஆமா, கிராம பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிராம பஞ்சாயத்து கிராம சபை உறுப்பினர்களால் இது பண்ணப்படும் சொன்னது 243A. அதை சொல்லுது. 3 அடுக்குமுறை கிராமம், இடைநிலை மற்றும் மாவட்ட அளவு. கிராமம், இடைநிலை 20 லட்சத்துக்கு மேல நம்ம அப்படித்தானே பார்ப்போம். 20 லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் என்ன பண்ணுவோம்? இடைநிலை மட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. 20 லட்சத்துக்கு மேல இருந்தா என்ன உருவாக்கணும்? 3 அடுக்கு முறையை உருவாக்கணும். தேர்தலை பத்தி சொல்றது என்ன? இவங்க எல்லாமே தேர்தலை பத்தி சொல்லக்கூடிய ஆட்சிகள் கே. ஓகேங்களா? அதுவே அங்க 243 ZA அங்க புரியுதுங்களா? 243 ZA எங்க? நகராட்சிக்கு. நேரடி தேர்தல் அனைத்து மட்டங்களிலும் உறுப்பினர்கள் நேரடி தேர்தல். ஓகேங்களா? இது 73 சொல்லுது. அது இதான் சொல்றாங்க. இன்டைரக்ட் மறைமுக தேர்தல் மாவட்டம். ஓகேங்களா? கிராமத்துல என்னன்னா நேரடி தேர்தல். மாவட்டம் மற்றும் இடைநிலையில தலைவர் என்ன பண்ணும்? உறுப்பினர்கள் எல்லா இடத்துலயும் உறுப்பினர்கள் நேரடி தேர்தல். சொல்றது புரியுதுங்களா? 3 மட்டத்திலையும் கவுன்சிலர் எல்லாம் சூஸ் பண்றோம்ல, அது நேரடி தேர்தல். அதுவே மறைமுக தேர்தல். கேட்கல, புரியல. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க சார், போலாங்க சார். அனைத்து மட்டங்களிலும் உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். தலைவரை மட்டும் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்னா, அதுவும் மாவட்டம் மற்றும் இடைநிலை தலைவர். மற்ற பஞ்சாயத்து, அப்ப நம்ம கிராம பஞ்சாயத்துக்கு தலைவரையும் வார்டு கவுன்சிலரையும் நேரடியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். ஆனா ஊராட்சி ஒன்றியமா இருக்கட்டும், ஒன்றிய தலைவரா இருக்கட்டும், அல்லது மாவட்ட தலைவரா இருக்கட்டும், இவங்களை நம்ம டைரக்டா தேர்ந்தெடுக்கிறது இல்லை. நம்ம யாருன்னா உறுப்பினர்களை மட்டும் தான் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த உறுப்பினர்கள் தான் ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுப்பாங்க? மாவட்ட தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட். இது கிராம பஞ்சாயத்துகளின் பணிகளை ஒழுங்குபடுத்துகிறது பார்த்துட்டோம். கிராம பஞ்சாயத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் அதெல்லாம் நடைமுறைப்படுத்துது. வரவு செலவு திட்டத்தை ஒப்புதல் அளிக்குது. எது? அந்த கிராம பஞ்சாயத்தோட வேலை என்ன? இது சொல்றோம் இல்லையா, பஞ்சாயத்து ராஜோட வேலை என்ன? கிராம பஞ்சாயத்துக்கு பணிகளை ஒழுங்குபடுத்துதா, அபிவிருத்தி திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்களை செயல்முறைப்படுத்துது. வரவு செலவு திட்டம், அவங்களுக்குன்னு ஒரு வரவு செலவு திட்டம் இல்லையா, அதை நிறைய ஒப்புதல் அளிக்குது. கணக்குகள் மற்றும் எப்படி ஒரு மாநிலம், எப்படி நம்ம சட்டமன்றம் எப்படி செயல்படுமோ அது மட்டும் அந்த பஞ்சாயத்து ராஜும் நகராட்சியுமே. சரிங்களா? கணக்குகள் மற்றும் தணிக்கை அறிக்கைகளை ஆய்வு செய்யணும். இங்க யார் வந்துடா? சிஏஜி வந்துடுறாரு. அது மாதிரி கிராம திட்டங்களின் பயனாளிகள் யார் என்பதை தீர்மானிப்பதில் பொறுப்பு. ஆமா, இப்ப நான் கலைஞர் கனவு இல்லம் திட்டம்னு சொல்றோம் இல்லையா, இந்த கனவு இல்ல திட்டம் யாருக்கு கொடுக்க போறோம்னு யார் சூஸ் பண்ணுவா?
இப்ப ரமேஷும் அப்ளை பண்றாரு, நானும் அப்ளை பண்றேன். நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். இன்னொருத்தர் வந்து வேலையே இல்லாம இருக்காரு. அப்ப நான் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி யாரு சூஸ் பண்ணுவா? யாருக்கு அந்த வீட கொண்டு கட்டி தரணும்? இப்ப கவர்மெண்ட் ஜாப்ல இருக்குன்னு கட்டி தரணுமா? இல்ல வந்து வேலையே இல்லாத ஒருத்தர் கட்டி தரணுமா? வேலை இல்லாத ஒருத்தவங்க. வேலை இல்லாதவங்க தான். ஆனா அதுக்குன்னு வந்து மாடல் கிடையாது. அது அவங்களே தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்களோட பஞ்சாயத்து கிளர்க் தான் அத வந்து இது பண்ணுவாரு. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப கிராம திட்ட பயனாளிகள் யார் என்பதை தீர்மானிப்பதே பொறுப்பு. ஓகேவா? இடஒதுக்கீடு பார்ப்போம். 243D அங்க என்ன வரணும்? 243 டி. 43 ஸ்மால் டி. ஓகே. 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 எஸ்சி மற்றும் எஸ்டி மக்கள் தொகை விகிதத்தில் என்ன பண்ணும்? இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதுவும் இல்லாம பெண்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 1/3 பங்கு எவ்வளவு? பெண்களுக்கு இடஒதுக்கீடு. ஓகேங்களா? தலைவர் பதவிகளுக்கான மொத்த அலுவலகங்களின் எண்ணிக்கையில் 1/3 பங்கு. அதாவது உறுப்பினர், தலைவர் ரெண்டுலயுமே சேர்த்து 1/3 பங்கு பெண்களுக்கு கொடுக்கணும். 2000 ஆண்டு 83வது திருத்தச் சட்டம் 2000 ஆண்டு 83. ஓகே. திருத்தச் சட்டத்தின்படி அருணாச்சல பிரதேசங்களில் பஞ்சாயத்துகளில் எஸ்சி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க தேவையில்லை. எங்க 2000 83வது சட்டத்தை சொல்றாங்க. ஓகேங்களா? 83வது திருத்த சட்டம். ஓகே இருங்க, இதுல கரெக்டா 83rd அமெண்ட்மெண்ட். ஓகே. 83வது சட்டத்தின்படி அருணாச்சல பிரதேசத்துல மட்டும் என்ன தேவையில்லை? எஸ்சிக்குன்னு தனி இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்றாங்க. முழுமையாக பழங்குடியின மக்களால் வசிக்கப்படும். அங்க ஏன்னா ஃபுல்லாவே யார் இருக்கா? பழங்குடியின மக்கள் தான் இருக்காங்க. அதனால அந்த அவங்களுக்கு இடஒதுக்கீடே தேவையில்லை. ஏன்னா இருக்கிறதே அவங்க தானே. ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? 2083. ஓகே. பஞ்சாயத்தின் காலம் 243 என்ன சொல்லுவோம்? 5 வருட கால அவகாசமா? பதவி காலங்களும் 243E என்ன சொல்றது? 5 வருடம். அப்ப அங்க என்ன வரும்? அங்க 243E அங்க ஓகே. இங்க இ அங்க யூ. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. 5 வருஷம் பதவி காலம். இங்க 5 வருஷம் காலம்ன்றது அங்க 5 வருஷம் காலம். 5 வருஷம் காலம் முடிஞ்சோடனே என்ன பண்ணும்? இது முடியறதுக்குள்ள கலைக்கப்படலாம். அதாவது ஏதாவது எமர்ஜென்சி டைம்ல பஞ்சாயத்து காலம் முடிவதற்கு கலைக்கப்படலாம். புதிய பஞ்சாயத்து அமைப்பதற்கான புதிய தேர்தல் அதன் 5 ஆண்டு காலம் முடிவதற்கு முன்னர் முடிக்கப்பட வேண்டும். 6 மாசத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? இங்கேயும் தேர்தலை நடத்தி தலைவரை சூஸ் பண்ணிடணும். அப்படி அதாவது அது முடியறதுக்கு முன்னாடி நம்ம தேர்தலை கொண்டு வந்து அதிகபட்ச கேப் எவ்வளவுனா 6 மாசம் தான் இருக்கணும். அந்த 6 மாசத்துக்குள்ள தேர்தலை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த தலைவரை சூஸ் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. பஞ்சாயத்தின் காலம். தகுதி நீக்கம் 243F. அப்ப அங்க எப்ப வருதுன்னா அப்ப வந்து அங்க வந்து என்ன வரணும்? இசட் வருமா? யூ கடுத்து வி வரணுமா? 243 வி. ஓகே. 243 வி அங்க. ஸோ அப்ப எஃப்னா வந்து ஒரு நிமிஷம். ஓகே. 243F சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடத்துவதற்காக நடைமுறையில் உள்ள எந்த சட்டத்தின் கீழும் நம்ம என்ன பண்ணலாம்? மாநிலத்தின் சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடத்துவதற்காக நடைமுறையில் எந்த சட்டத்தின் கீழும் மாநில சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட எந்த சட்டத்தின் படியும் தகுதி நீக்கம் செய்யலாம். மாநிலத்தின் சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடத்துவதற்காக. ஓகேங்களா? அப்ப தேர்தல் நடத்தும் போது under the law from the time being forced for the purpose of election of the state legislature of the state concerned. ஓகே. மாநில சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட எந்த சட்டத்தின்படியும் என்ன பண்ணலாம்னா தகுதி நீக்கம் செய்யலான்றாங்க. 21 வயதை எட்டினால் அவர் 25 வயது குறைவானவர் என்ற காரணத்திற்காக எந்த நபரும் தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டார். ஏன்னா இதுல வந்து எவ்வளவு பார்த்தோம்? பஞ்சாயத்து ராஜுக்கு எவ்வளவு உறுப்பினர்? இது 21 வயசு தானே பார்த்தோம். ஆமா, 21 வயசு உறுப்பினர்களோட தகுதி. மாநில சட்டமன்றம் தகுதி நீக்கம் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் தீர்மானிக்கிறது. ஓகே. மாநில சட்டமன்றம் தகுதி நீக்கம் இங்க வந்து நம்மள தகுதி நீக்கம் செய்யறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யாருதான் செய்யணும்? மாநில சட்டமன்றம் தான் செய்யுது. ஏதாவது ஒரு சட்ட விதியை போட்டோ இல்ல ஏதாவது ஒரு சட்டங்களை ஏற்றியோ ஓகேங்களா? அந்த சட்டத்தின்படி நம்மள என்ன பண்ணலாம்? ஒரு மாவட்ட உறுப்பினர்களை வந்து தகுதி நீக்கம் செய்யலாம்னு சொல்லி சொல்றாங்க இங்க. சரிங்களா? ஓகே. ஆனா என்ன பண்ண மாட்டாங்கன்னா 25 வயசு இல்லைன்னு சொல்லி 21 வயசுல செலக்ட் ஆனவங்கள பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த தகுதி நீக்கத்தை பத்தி அனைத்து கேள்விகளையும் தீர்மானிப்பது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாநில சட்டமன்றத்துக்கு தான் பவர் உண்டு. 243F அங்க 243V. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்தல் ஆணையம் பார்த்துட்டோம். இசட்ல இங்க என்ன வரணும்? கே வரணும். அங்க வந்து என்ன வரணும்? இசட் ஏ. பஞ்சாயத்துகளுக்கு அனைத்து தேர்தல்களையும் நடத்துகிறது. சரி, யாரு தேர்தலை நடத்துவா? 73வது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லும்? மெயினா மாநிலத்துக்கு மாவட்ட பஞ்சாயத்துக்கு தேர்தல் நடத்துறது யாரு? இந்திய தேர்தல் ஆணையமா? மாநில தேர்தல் ஆணையமா? மாநில தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையம் தான். மாநில தேர்தல் ஆணையத்தை எதுக்காக உருவாக்குனாங்க? மாநில தேர்தல் ஆணையம் பஞ்சாயத்து ராஜுக்கு தேர்தல் வேற ஏதாவது தேர்தல் நடத்துமா? குடியரசுத் தலைவர் தேர்தலில் போய் மாநில தேர்தல் ஆணையம் இது பண்ணுமா?
குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், மாநிலங்களவை, மக்களவை, அப்புறம் வந்து மாநில சட்டப்பேரவை. இது எல்லாத்துக்கும் தேர்தல் யார் தான் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். ஆனா உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம். மட்டும்தான் அந்தந்த மாநிலம் நடத்தும். சரிங்களா. அப்ப உள்ளாட்சி 73வது அரசியலமைப்பு 73, 74 தான் எது தோன்றிருக்கு, மாநில தேர்தல் ஆணையம் தோன்றிருக்கு. சரிங்களா. அதான் இது 243 மாநில தேர்தல் ஆணையர் ஆளுநர் நியமிக்கப்படுற. மாநில தேர்தல் ஆணையர் யாரா நியமிக்கப்படுறாரு, தேர்தல் ஆணையரால் தான் நம்ம கவர்னர் ஆளுநர் மாநில தேர்தல் ஆணையர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். அவரது பணி நிபந்தனைகள் ஆளுநரால் தீர்மானிக்கப்படுகின்றன. நீக்குதல், மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குவதற்கு பரிந்துரைக்கப்பட்ட காரணங்கள். அவ்வளவுதான். அதே கண்டன தீர்மானம் கொண்டு வந்து என்ன பண்றோம், இவர் வந்து நீக்கிறோம் மாநில தேர்தல் ஆணையரை. ஓகேவா. அதுவே ஆளுநர் நீக்க முடியுமா தேர்தல் ஆணையரை? குடியரசுத் தலைவர் தான். ஆமா, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா. அதிகாரங்களும் பணிகளும். சோ இங்க சொல்றது 243G, அங்க சொல்றது 243W. ஓகேவா. W. ஓகே. சோ மாநில சட்டமன்றம் பஞ்சாயத்துகளுக்கு சுயராஜ்ய நிறுவனம் செயல்பட தேவையான அதிகாரங்களையும் வழங்கலாம். ஓகே. அது அந்த 29 இது என்னென்னு பட்டியலிட்டிருப்பாங்க. பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நீதிக்கான திட்டங்களை தயாரித்தல். 11வது அட்டவணையில 29 விஷயங்கள் உட்பட பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நீதிக்கான திட்டங்களை செயல்படலாம். அந்த 29 என்னன்னு சொல்லிட்டு எங்க இருக்குது, நம்மளோட 11th புக்ல உள்ளாட்சின்னு ஒரு பாடம் இருக்குல்ல, அந்த பாடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் வந்து கட்டாயம் படிச்சுக்கலாம். சரிங்களா. சரி. 243 இசட்ல H. ஓகே. H வந்து இங்க நிதி. அப்ப அங்க என்ன வரும், ஓகே. 243 X நிதி. ஓகேங்களா. அதாவது நிதிக்குழுன்ற மாநில சட்டமன்றம் ஒரு பஞ்சாயத்துக்கு வரி விதிக்கும் அதிகாரம், ஓகேங்களா, அளிக்கலாம். மாநில அரசாங்கத்தால் விதிக்கப்படும் மற்றும் வசூலிக்கப்படும் வரிகள், சுங்கச்சாவடிகள் மற்றும் கட்டணங்களை ஒரு பஞ்சாயத்துக்கு ஒதுக்கலாம். பஞ்சாயத்துகளுக்கு மானியங்கள் வழங்குது. அதாவது தங்களுக்கான நிதி, நம்ம ஒரு அமைப்பு பார்த்தோம், தன்னாட்சின்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா. கவர்மெண்ட் என்ன பண்ணா, பஞ்சாயத்து ராஜ் என்ன பண்ணா, தங்களுக்கான நிதியை யார் தான் உருவாக்குவா, அவங்களே உருவாக்கிப்பாங்க. ஓகேங்களா. ஆமா. இப்ப நீங்க கடை போட்டீங்கன்னா அந்த கடைக்கு ஒரு வசூல், வீட்டு வரி ரசீது கட்டுறோமா, நம்ம ஊர்ல வீட்டு வரி ரசீது, குடிநீர் கட்டணும். சோ அந்த மாதிரி கட்டிட்டு அப்புறம் வேற ஏதாவது, ஆமா, வேற நீங்க நகராட்சியில போயிட்டு ஏதாவது தேட்டர் இருந்தீங்கன்னா அந்த தேட்டர் பொழுதுபோக்கு வரின்னு சொல்லி அந்த வரி கட்டணும். சோ அதுக்கப்புறம் வந்து கடை வச்சீங்கன்னா கடை வரி, ஓகேங்களா. சோ இந்த மாதிரி வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இப்ப வந்து அந்த கடைகள்லாம் கட்டி அந்த கடைகளுக்கு வரி கட்டுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் கட்டண வரி, சுங்க வரி, சோ இதெல்லாம் சேர்த்துதான் எங்க போகும், மாவட்ட பஞ்சாயத்துக்கு வந்து காசு போகும். அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சம்பளம் கொடுக்கறதோ இல்ல அதை டெவலப் பண்றதோ ரோடு போடுறதோ எல்லாமே அங்க இருந்து தான் வரும். ஓகேவா. சோ அப்போ தங்களுக்கான நிதி என்ன பண்றாங்க, தாங்களே உருவாக்கி விடுறாங்க. அதுதான் வரி வசூலிக்கும் உரிமை. 243 H. ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா. அங்க வந்து 243 X. நிதி ஆணையம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 243I, அங்க அது Y. 243I அண்ட் Y. நிதி ஆணையன்றது இதுக்கு தனி அதுக்கு தனி இல்ல, ரெண்டுத்துக்கும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் நிதி ஆணையம். பஞ்சாயத்து ராஜின் காமனா ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றார். யாரு அங்க என்ன பார்ப்போம், நம்ம இந்திய அளவுல என்ன பார்ப்போம், 280 பார்ப்போமா. தலைவர் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. அது 280. அது மாதிரி இங்க ஆளுநரால் என்ன பண்ணணும், பஞ்சாயத்து ராஜ் வந்து பஞ்சாயத்து ராஜுக்கான நிதி ஆணையம் அமைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 243I மற்றும் 243Y. ஓகேங்களா. ஓகே. ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு பிறகு பஞ்சாயத்துகளின் நிதி நிலையை ஆய்வு செய்ய ஆளுநருக்கு பரிந்துரை செய்யும். ஆமா தானே. இவங்க 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, ஆளுநருக்கு பரிந்துரை செய்வாங்க. மாநிலங்கள் மற்றும் பஞ்சாயத்துகளுக்கு இடையேயான வரிகள், கடமைகள் போன்றவற்றின் நிகர வருமானத்தை விநியோகித்தல். அதாவது நம்ம என்ன பண்ணா, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கீமை வந்து நான் கொண்டு வரேன் இல்ல நடத்துறாங்கன்னா, அப்ப இதுக்கு எவ்வளவு பஞ்சாயத்து ராஜ் எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் மாநில அரசு கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம், இங்க வரி இவ்வளவு வந்திருக்கு, இந்த வரி இவ்வளவு செலவாயிருக்கு, இங்க இவ்வளவு செலவு திட்டங்கள் இருக்கு, இது போக எக்ஸ்ட்ரா ஃபண்டு தேவைப்படுது, இல்ல இவ்வளவு நிதிநிலை அறிக்கை இந்த துறைக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் இதோட வேலை. பஞ்சாயத்துகளுக்கு ஒதுக்கப்படும் வரிகள், கடமைகள் போன்றவற்றை நிர்ணயித்தல். மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து பஞ்சாயத்துகள், நான் சொன்னேன் இல்லையா, இப்போ திடீர்னு ஒரு கிராமத்துல அதிகம் வெள்ளம் வந்துச்சு. அப்போ கிராமத்துல இருக்கக்கூடிய இது காசு பத்தாது. அப்ப மாநிலம் தான் நமக்கு, நம்ம யாருக்கிட்ட இப்ப காசு தரோம், ஒரு மாநிலம் யாருக்கிட்ட போய் மானியம் கேட்கும், எங்களுக்கு பேரிட்டு இருந்து 75 படி வந்து பார்த்தா மத்திய அரசு கேட்கும். அது மாதிரி வந்து அப்ப கிராம பஞ்சாயத்துல யார்கிட்ட கேட்கும், மாவட்ட இந்த பஞ்சாயத்து ராஜ் யார்கிட்ட போனா மாநிலத்தை கேட்கும். அப்ப அதுதான் இது, அது எல்லாமே இதுல வந்துடும். பஞ்சாயத்துகளின் நிதி நிலையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இவங்க எடுப்பாங்க. ஓகே. ஆணையத்தின் பரிந்துரைகளையும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை அறிக்கையும் கவர்னர் மாநில சட்டமன்றத்தில் முன்வைக்க வேண்டும். ஓகேங்களா. ஆணையத்தின் பரிந்துரைகளையும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை அறிக்கையும் கவர்னர் மாநில சட்டமன்றத்தில் முன்வைக்க வேண்டும். அவ்வளவுதான். ஓகேவா. சோ இவர் என்ன பண்ணுவாரு, ஆளுநர். இப்ப இவங்க யாருக்கு அறிக்கை கொடுப்பாங்க, அமைக்கிறாரு. அங்க அப்படித்தானே பார்ப்போம். அங்க எல்லா அறிக்கையும் யாருக்கிட்டனா குடியரசுத் தலைவர்கிட்ட போகும். குடியரசுத் தலைவர் போய் தான் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். அது மாதிரி இங்க யாருக்கிட்ட அறிக்கை கொடுப்பாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க. ஆளுநர் போய் என்ன பண்றாரு, சட்டமன்றத்துக்கு முன்னாடி சமர்ப்பிப்பார்.
நிதி ஆதாரங்கள் நமக்கு எப்படி நிதி ஆதாரங்கள் மத்திய அரசின் மானியத்தின் மத்திய நிதி ஆணையத்தின் பரிந்துரை ஓகேங்களா. ஆர்டிகல் 280 சொல்றோம் இல்லையா, நிதி ஆணையம். நிதி ஆணையம். ஓகேங்களா. ஏன்னா நமக்கு நிதி இப்போ ஒரு இது பார்ப்போம். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிதி ஆணையத்தோட பரிந்துரை பார்த்தா மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும், அதே மாதிரி உள்ளாட்சிகளுக்கு எவ்வளவு ஒதுக்கணும்னு சொல்லி எதுல வரும், அங்கேயே வரும். ஓகேவா. சோ அப்ப அது 280. நெக்ஸ்ட் மாநில அரசு பகிர்வு. அதே மாதிரி நம்ம மாநில அரசு இருக்கு இல்லையா, மாநில நிதிக்குழு பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன, மாநிலம். ஓகேவா. ஸோ மாநில அரசு பயிர் மாநில நிதிக்குழு 243 ஐ நோட் பண்ணி வச்சுங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்ப மேல பாக்கல பி ஐ மற்றும் ஒய்ன்னு பாக்குறோம் இல்லையா, அது மாநில அரசு பகிர்வு மாநில நிதிக்குழு பரிந்துரை 243 ஐ. அப்புறம் மாநில அரசு கடன்கள். ஓகேங்களா. மாநில அரசு கடன்கள், அந்த மானியங்கள் இதெல்லாம் நமக்கு நிதியா வருது. பஞ்சாயத்து ராஜ் எப்படி நிதி சேர்த்து அப்படின்னா, நம்ம வரி மட்டும் நமக்கு பத்தாது, எக்ஸ்ட்ரா நிதி தேவைப்படுது. அது 280 படி அங்க. ஓகேங்களா. இந்திய அளவுல நமக்கு நிதி ஒதுக்குறாங்க உள்ளாட்சிகளுக்கு. அப்புறம் மாநிலத்தோட 243 ஐ அதுபடி நமக்கு ஒதுக்குறாங்க. அப்புறம் மாநில அரசோட கடனோ மானியமோ ஏதாச்சும் வருது. அப்புறம் திட்ட குறிப்பிட்ட ஒரு திட்டத்துக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இப்ப நம்ம பாக்குறோம்ல, என்ன பார்த்தோம், பேட்டி பச்சோ பேட்டி பதோன்னு ஒரு திட்டம் பார்த்தோமா, 2015 ஜனவரி 22 தொடங்கினாங்களா, ஜனவரி 22. ஆமா. இந்த திட்டம் என்ன பண்ணுது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பள்ளிக்கு பெண் கல்விக்கு மட்டும் எவ்வளவு லட்சம் ஒதுக்குது, 40 லட்சம் ஒதுக்குதுன்னு பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா. ஓகே, 40 லட்சம். அப்ப இது யார் ஒதுக்குறா, மத்திய அரசு தானே ஒதுக்குது. நம்ம பாக்குறோம்ல 75%, 25%, 60%, 40% ஒதுக்குறாங்கல்ல. அப்போ மத்திய அரசு ஒரு திட்டத்துக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு மத்திய அரசு திட்டமா இருந்தா மத்திய அரசு ஒதுக்கும். மாநில அரசா இருந்தா யார் ஒதுக்குவா, மாநில அரசு அந்த திட்டத்துக்கு ஒதுக்க போகுது. உள்வள உருவாக்கம். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், வரி மற்றும் வரி இல்லாம உள்வள உருவாக்கம். எக்ஸ்ட்ரா நம்ம என்னம்னா வேற ஏதாவது பூங்கா கட்டுறோம். இப்ப ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு கிராமத்திலயோ ஒரு நகராட்சியில ஒரு பூங்கா கட்டுறேன். அப்ப அந்த பூங்கா வரியில அதுக்கு 10 ரூபாய் டிக்கெட் போடுறேன். இது வரியில சேருமா, வரி அல்லாத சேருமா? வரியில தான் சார். வரியில எப்படி சேரும், வரினா என்ன, பூங்காவுக்கு வரினா கட்டாயம் செலுத்தக்கூடியது. ஆனா வரி அல்லாதனா நான் பூங்காவுக்கு போனா வரி கட்ட தேவையில்ல. ஆமா இல்ல. அப்போ வரி அல்லாத வளம். அதுவே இப்ப நான் சாலைன்னு ஒண்ணு போட்டுட்டேன். அது சாலை வரி எல்லாம் கட்டாயம் என்னதான் கட்டி ஆகணும். நான் அந்த ரோட்ல போல சாலை வரி கட்டிதான் ஆகணும். குடிநீர் கட்டணம் கட்டிதான் ஆகணும். வீட்டு வரி ரசீது கட்டிதான் ஆகணும். ஓகேவா. சோ அப்போ வரியை உருவாக்கிக்கலாம், அல்லது வரி இல்லாத இந்த மாதிரி சில செயல்பாடுகளையும் நீ உருவாக்கிக்கலாம். அப்போ ஒரு பஞ்சாயத்துக்கு எப்படி நிதி போகுது, மத்திய அரசோட ஒதுக்கீடு, மாநில அரசோட ஒதுக்கீடு, இல்ல மத்திய அரசோட மானியம், மாநில அரசோட மானியம், இல்ல நம்மளே என்ன பண்ணிக்கலாம், வரியை உருவாக்கிக்கலாம். ஓகேங்களா. இல்ல ஒரு திட்டத்துக்கு ஸ்பெசிபிக்கா மத்திய அரசோட ஒதுக்கீடுகள். ஓகேவா. அத சொல்றதெல்லாம் 243 ஐ மற்றும் ஒய் அதுல வந்தது. நெக்ஸ்ட் விலக்கு அளிக்கப்பட்ட மாநிலங்கள் 243 நோட் பண்ணுங்க. விலக்கு அளிக்கப்பட்ட மாநிலங்கள் 243 எம். அங்க என்ன வரும், இங்க ஐ இங்க அங்க என்ன வரும், 243 எம். அங்க என்ன இருக்கு பாருங்க ரமேஷ். ஓகே, இசட்ல சி நோட் பண்ணுங்க. விலக்கு அளிக்கப்பட்ட மாநிலங்கள் மற்றும் பகுதிகள் 243 எம். இங்க அங்க இசட் சி. அதாவது நாகாலாந்து, மேகாலயா மற்றும் மிசோரம் மற்றும் அசாம், மணிப்பூர் மற்றும் டார்ஜிலிங் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளுக்கு ஓகே இந்த சட்டம் பொருந்தாது. அதாவது எங்க சொல்றாங்கன்னா, அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல எது பொருந்தாது அப்படின்றாங்கன்னா, அங்க சில பகுதிகளில் மட்டும் இந்த சட்டம் பொருந்தாது. ஏன்னா அங்க இருக்கிற சூழ்நிலைகள் வேற. ஓகே, அங்க இருக்கிற பஞ்சாயத்து அமைப்புகள் வேற. அதனாலதான் அங்க நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1995 இன்னொரு சட்டம் ஒண்ணு உருவாக்கி இருப்போம். ஞாபகம் இருக்கா, பஞ்சாயத்து ராஜ் அல்லாத மாவட்டங்களுக்கான ஒரு தனி சட்டத்தை அவங்க உருவாக்கி இருப்பாங்க. அந்த சட்டம் பெசா சட்டம் 1995 நினைக்கிறேன். சரி, 96 1996 அதையும் தனியா பார்த்தோம். சரி, நாகாலாந்து, மேகாலயா மற்றும் மிசோரம் அப்புறம் அசாம், அதுல மணிப்பூர், டார்ஜிலிங் மாவட்டம். அதுல டார்ஜிலிங் அதோட தலைநகர் மாவட்டம். சோ மலைப்பகுதிகளுக்கு சட்டம் பொருந்தாது. ஓகேங்களா. அசாம் யாராவது, நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம், அப்புறம் மணிப்பூர், இதுல அப்புறம் டார்ஜிலிங். ஓகேங்களா. அசாமோட மாவட்டம் டார்ஜிலிங். இதுக்கு எல்லாமே எது பொருந்தாதுன்னா இந்த மாவட்ட பஞ்சாயத்துன்ற கான்செப்டே பொருந்தாது. விதிவிலக்குகள் மற்றும் மாற்றங்களுக்கு இந்த பகுதியின் விதிகளை பட்டியலிடப்பட்ட மற்றும் பழங்குடியின பகுதிகளுக்கு பாராளுமன்றம் விரிவுபடுத்தலாம். நம்ம நினைச்சோம்னா என்ன பண்ணிக்கலாம், பட்டியலிடப்பட்ட பகுதிகளுக்கும் மற்றும் பழங்குடியின பகுதிகளுக்கு பாராளுமன்றம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சொல்லிட்டு பேசாதான் பாருங்க.
ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்றாங்கன்னா பெசான்ற பெசாங் சார் சட்டத்தை கொண்டு ப்ரொவிஷன் வந்திருக்கோம். ஆஃப் பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாங்க சார். கரெக்ட். பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஷெட்யூல் ஏரியா. ஓகேங்களா. ஸோ இது என்னன்னா இதெல்லாம் பழங்குடியின பகுதியாச்சுல. நம்ம இதெல்லாம் எங்க இருக்கு? 5வது அட்டவணையில இருக்கு தானே? ஆமா தானே? அட்டவணையில மொத்தம் 10 மாநிலங்கள் இருக்குங்க சார். அட்டவணை 5 என்ன சொல்லுவோம்? பழங்குடியின பகுதியில் தானே சொல்லியிருக்கோம் குடியரசுத் தலைவரோட கண்ட்ரோல்ல இருக்கும்ட்டு. அப்ப இந்த பகுதியில வந்து என்ன பண்ணலாம்? பாராளுமன்றம் நினைச்சா விரிவுபடுத்தலாம், தனி சட்டம் போட்டு விரிவுபடுத்தலாம். இதுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. எது? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பொருந்தாது. ஓகே. அதே மாதிரி வந்து அங்க வந்து இசட்ல சி, நகராட்சியில என்ன வரும்? இசட்ல சி, இங்க எம். ஓகே. அடுத்த பெசா சட்டம் இருக்கு 1996 நீட்டிப்பு சட்டம். பஞ்சாயத்துகளின் விதிகள் திட்டமிடப்பட்ட பகுதிகளுக்கு நீட்டிப்பு சட்டம். சோ நம்ம தனியா ஒரு சட்டம் போட்டு இந்த இடத்துல இது பொருந்தும் சொல்றதுதான் பெசா சட்டம். பகுதி 9 கீழ் 5வது அட்டவணை பகுதிகளுக்கு பொருந்தாது. கரெக்டா? பகுதி 9 யாருக்கு பொருந்தாது? 5வது அட்டவணை. அதுதான் பழங்குடியின பகுதிகளுக்கு பொருந்தாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணா 2019 படி 10 மாநிலங்களில் 5வது அட்டவணை பகுதிகள். ஓகேங்களா. 10 மாநிலங்கள்ல 5வது அட்டவணை பகுதிகள் 2019 10 states have 50 scheduled areas. நம்ம என்ன பண்றோம்? 2019 எத்தனை மாநிலத்தை வச்சுக்கிறோம் 10வது அட்டவணையில? மாநிலங்கள் 10 இருக்கு. ஓகேங்களா. 5வது அட்டவணையில மட்டும் எத்தனை மாநிலம் வச்சோம்? அப்ப 10. அந்த 10 எதுனா ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, சத்தீஸ்கர், குஜராத், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா போச்சுங்களா. சோ அப்ப இந்த 10 பகுதியில எது பொருந்தாதுன்றாங்க? பஞ்சாயத்து ராஜ் பொருந்தாதுன்றாங்க. அதாவது இந்த விதிகள் பொருந்தாது. அப்ப அதுக்குன்னு தனி சட்டம் எழுதிக்கணும், தனி சட்டம் போடணும். அந்த சட்டம் தான் வந்து பெசா சட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. 2019 படி 5வது அட்டவணையில் உள்ள மாநிலங்கள் எத்தனைன்னு கேட்டா 10. ஓகேவா. சோ இந்த மாநிலங்களுக்கும் தனியா நீட்டிச்ச சட்டம் தான் 1996 பெசா சட்டம். ஓகேவா. ப்ரொவிஷன்ஸ் பாத்துங்க, இங்கிலீஷ்ல கூட பாத்துங்க. ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு தி ஷெட்யூல்டு ஏரியா. ஓகேங்களா. எக்ஸ்டென்ஷன்ஸ் டு தி ஷெட்யூல் ஏரியா. ஓகேவா. பஞ்சாயத்து பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஸ் டு தி ஷெட்யூல்டு ஏரியா ஆக்ட், பெசா ஆக்ட்னு சொல்றோம். நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே. 5வது அட்டவணை பஞ்சாயத்து சட்டங்கள் செல்லாதாங்க சார். என்னது? இதுல பஞ்சாயத்து ராஜ் சட்டங்கள் செல்லாதாங்க சார். ஏன்னா 2019க்கு முன்னாடி பார்த்தோன்னா ராஜஸ்தான்ல 1959 ஆரம்பிச்சிருப்பாங்க. 2வது பஞ்சாயத்து வந்து பார்த்தோன்னா ஆந்திரால ஆரம்பிச்சிருப்பாங்க. 3வது பீகார்ல ஆரம்பிச்சிருப்பாங்க சார். ராஜஸ்தானும் ஆந்திராவும் இந்த லிஸ்ட்ல இருக்குங்க சார். அதுதான் கேட்டேங்க சார். இல்ல அதுதான் நம்ம 2019 தான் இந்த மாநிலம் இப்ப 10 இருக்குன்றது வந்து 2019 தான் இந்த 10 மாநிலங்கள் சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் இந்த சட்டங்கள் செல்லாதுன்றது கிடையாது. அந்த பெசான்ற ஒரு சட்டத்தை போட்டு அதுலயும் என்ன படுத்தலாம்? நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம நார்மலா விதி எழுதி இருக்கோம் இல்லையா? 243 எம்னு ஒன்று போடுறோம் இல்லையா? அந்த 243 எம் என்ன சொல்லுதுன்னா, ஒரே நிமிஷம் 243 எம் என்ன சொல்லுதுன்னா, பஞ்சாயத்து அந்த 5வது அட்டவணையில இடப்பட்ட இடத்துல எந்த விதிகள் வந்து செல்லாது அப்படின்றாங்கன்னா, இந்த விதிகள் வந்து செல்லாதுன்னு சொல்றாங்க. ஆனா அது அங்கேயும் செல்லும்னு சொல்லிதான் நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்டென்டா ஒரு சட்டத்தை போட்டு அங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை நீட்டிச்சுக்கலாம். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதுங்களா? பஞ்சாயத்து ராஜ நம்ம எங்க நீட்டிச்சுக்கலாம்? இந்த 5வது அட்டவணையில் உள்ள பகுதியிலும் நீட்டிக்கலாம்னு சொல்றாங்க. சோ அதன் அடிப்படையில போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. 2019 இந்த ஷெட்யூல் இதுல மட்டும் எத்தனை இருக்குன்னு சொல்றாங்கன்னா 10 மாநிலங்கள் இருக்கு. இந்த 10 மாநிலம் செல்லாதுன்னு கிடையாது. அந்த செல்லுன்றதுக்கு தான் ஒரு சட்டம் போட்டுக்கிறான். என்ன சட்டம்? 1996 பெசா சட்டம். நான் சொல்றது ஓகேவா. இந்த சட்டம் இல்லைன்னா அங்க செல்லாது. ஆனா இந்த சட்டம் போட்டனால அங்கேயும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் செல்லும் அப்படின்றதான் இந்த கணக்கு. ஓகேவா. 5வது அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகள் மற்றும் பழங்குடியினர் நிர்வாகம் மற்றும் 5வது அட்டவணையில உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது என்ன? அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர் மற்றும் இந்த பழங்குடியில பத்தி அவங்களோட நிர்வாகத்தை பத்தி முழுக்க சொல்றதுதான் இது. இது யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா முழுக்க குடியரசுத் தலைவரோட கண்ட்ரோல். சில விதிவிலக்குகள் மற்றும் மாற்றங்களுடன் பாருங்க. சில விதிவிலக்குகள் மற்றும் மாற்றங்களுடன் பட்டியலிடப்பட்ட பகுதிகளுக்கு பகுதி 9 கீழ் விதிமுறைகளை விரிவுபடுத்தல். அதுதான் இந்த சட்டமே. ஓகேவா. ஏன்னா இப்ப நம்ம அங்க என்ன பண்றோம்னா, இங்க நம்ம 243 டி என்ன சொல்லுது? டி இடஒதுக்கீடுன்னு சொல்லுது. ஆனா அங்க இருக்கிறதே பழங்குடியின மட்டும் தானே. அப்ப இந்த டி அங்க செல்லுமா? அங்க தேவையே இல்லைல்ல. சோ சில மாற்றங்களை கொண்டு வராங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு ஏத்த மாதிரி பழங்குடி, அது வந்து பழங்குடியின பகுதின்றால அவங்களுக்கு ஏத்த மாதிரி சில விதிகளை வந்து ரூல்ஸ் வந்து மாத்தணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், சில விதிகளை கட் பண்ணணும், சில விதிகளை கூடுதலா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் தான் என்ன சட்டம்? பெசா ஆக்ட்.
1996. ஓகேங்களா? சோ பழங்குடியின மக்களுக்கு சுயாட்சி வழங்க, சோ அவங்களுக்குன்னு வழங்க, பழங்குடி சமூகங்களின் மரபுகள் மற்றும் பழக்கவழ அவங்களுக்கும் தனி இது இருக்கும்ல, அவங்களுக்கு தனி மரபுகள் இருக்கும் இல்லையா? அவங்க வந்து சில விஷயங்களை பயன்படுத்தவே மாட்டாங்க, சில விஷயங்களை இதுவே இருக்காது, அவங்களுக்குன்னு ரூல்ஸ் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட திருமண முறை வேற மாதிரி இருக்கும், வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கும். சோ அப்ப அங்க வந்து இந்த ஆக்ட் வந்து முழுக்க முழுக்க செயல்படாதுல்ல. சோ அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சுக்கணும்ன்றதுதான் அந்த பெசா ஆக்ட். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? சஜஷன் பை செகண்ட் ஆர்க், இரண்டாவது ஆர்க்கின் பரிந்துரை. இரண்டாவது ஆர்க்கா? இரண்டாவது ஆர்க்கின் ஆர்க்னா என்ன பண்ணலாம்? அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் கமிஷன். என்ன சொல்றாங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் கமிஷன் அந்த. ஓகே. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஓகே, இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, அதோட 6வது அறிக்கை, உள்ளாட்சி நிர்வாகம் எதிர்காலத்துக்கான ஒரு ஊக்கமளிக்கும் பயணம், அரசாங்கத்தின் ஒவ்வொரு அடிக்கும் செயல்பாடுகளின் தெளிவான எல்லை நிர்ணயம் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. அதாவது இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஓகேங்களா? இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் யாரோட தலைமையில் ஆரம்பிப்போம்? வீரப்ப மொய்லியா? மொய்லிங் சார் 2005. ஓகே, வீரப்ப மொய்லி. அது என்ன சொல்றாருன்னா, தம்பி காசுல இரண்டாவது ஆர்க்கின் 6வது அறிக்கை. ஓகேங்களா? சோ அப்ப அது என்ன பண்றாங்க, அதுல வந்து 6வது அறிக்கை சொல்லுது, உள்ளாட்சி நிர்வாகம் அப்படின்றது எதிர்காலத்திற்கான, ஓகேங்களா, an inspiring journey into the future and recommended that there should be a clear cut demarcation of the functions of each tier of the government. அதாவது ஒவ்வொரு அடுக்கின் செயல்பாடுகளின் தெளிவான என்ன இருக்கு, ஒரு எல்லையை கொண்டு இருக்கு, எல்லையை கொண்டு இருக்க வேண்டும். இது வந்து ஒரு இது வந்து எதிர்காலத்துக்கு ஊக்கமளிக்கும் ஒரு பயணமா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? 2005 வீரப்ப மொய்லியோட 6வது அறிக்கை சொல்லுது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி துணை கொள்கை, ஜனநாயக பரவலாக்கம், செயல்பாடுகளை வரையறுத்தல், அதிகார பகிர்வு, ஒன்றிணைத்தல், குடிமக்களை மையமாக கொண்ட ஒரு அமைப்பா இது செயல்படும்ன்றாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஸ்பெசிபிக்கா அதிகமா இல்ல, நம்ம இன்னொரு பிடிஎஃப்ல வந்து தெளிவா படிச்சுக்கலாம். ஓகேவா? கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? இந்திய அரசு எந்த அட்டவணை? பஞ்சாயத்து சொல்லுங்க. 7 ஒமிட் பண்ணிடலாம். அதிகார பகிர்வு 10. இதுவா தச்சுக்கா? என்னது அது? 10வது அட்டவணை சார். 10வது அட்டவணை என்ன? 6வது அட்டவணை என்ன பார்ப்போம்? 6வது அட்டவணை அந்த ஏடிஎம் ஸ்கொயரா? அஸ்ஸாம், மணிப்பூர் அந்த வரும்ல. 5வது வந்து பட்டியலின பகுதிகள், 6வது வந்து அசாம், திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா அந்த மாநிலங்களுக்கான பகுதி. 11வது அட்டவணை என்ன பண்ணா பஞ்சாயத்து முறை. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பல்வேந்திரா மேத்தா குழு அறிக்கை பரிந்துரைனா 3 அடுக்குமுறை. 2 அடுக்குமுறை வந்து அசோக் மேத்தா. அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் எத்தனை அரசியல் சாசன விதி 73வது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் எது சேர்க்கப்பட்டது? 243B தானே? 245 வராது, 44. பஞ்சாயத்து ராஜ்னால எதில் தான் வரணும்? 243B தானே? 243BA வந்து கிராமத்தை சொல்லும், கிராம சபான்னு வேணும். 243 தான் பஞ்சாயத்து ராஜ் ஒரு சிஸ்டத்தை சொல்லும். அப்ப 73. ஓகே. 1986ஆம் ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து 86 இயரம் மென்ஷன் பண்ணணும். சோ பஞ்சாயத்து நிறுவனம் புத்தூர், இந்த லைனை பார்த்தோமா? அப்படியே புத்தூருக்கு அமைக்கப்பட்ட குழு எது? மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டுக்காக பஞ்சாயத்து எல்லாம் சிங்கி. ஓகேவா? அப்ப இது போதும். அசோக் மேத்தா 77, 78, ஜிவிகே ராஜ் 85, சந்தானம் குழு வந்து நிர்வாக சீர்திருத்த குழு 1963. 64. ஓகே ஓகே. சோ இது வந்து நகராட்சி, இதுல வந்து பஞ்சாயத்து மட்டும் இருக்கு, நகராட்சி வந்து அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன், பார்த்தலாம் அதுவும். சரிங்களா? கையோட முடிச்சிடலாம். ஓகேங்க சார்.